Hello friends, welcome to English படிக்க ஆசையா. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கான சவுண்ட்ஸ் ரிலேட்டடா தான் பார்த்துட்டு இருக்கோம். இது உங்களுக்கு இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட கிட்ஸ்க்கும் நீங்க சொல்லி கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கு என்ன வயசா இருந்தாலுமே இங்கிலீஷ் எழுதணும் படிக்கணும்ன்ற ஆசை இருந்தா மட்டும் போதும். இந்த பேசிக்கான விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் இங்கிலீஷ் படிக்கிறதுல எழுதுறதுல மாஸ்டர் ஆகலாம். ஸோ அதுதான் நம்ம தமிழ் வழியில பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான லெசன் என்ன அப்படின்னா இப்போ கான்சனன்ட் லெட்டர்ஸ்க்கு வந்து ஒரு லெட்டருக்கு ரெண்டு உச்சரிப்புகள் வரும். அதுக்கான ரூல் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வவல் லெட்டர்ஸ்க்கு வந்து என்னென்ன சவுண்டு இருக்குது, அதோட லாங் சவுண்டு, ஷார்ட் சவுண்டு அண்ட் அதோட ரூல்ஸு, பேட்டர்ன், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம் இல்லையா. ஸோ கான்சனன்ட்லேயும் ரெண்டு எழுத்துக்கள் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோலே சொல்லியிருக்கேன். ஒரு எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சவுண்டு வரும். அந்த ரெண்டு சவுண்டு எங்கே வருன்றதுக்கான ரூல் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு எழுத்தும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சி, இன்னொன்று வந்து ஜி. இந்த சிக்கும் ஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சவுண்டு இருக்குது. மற்ற எழுத்துக்களுக்கெல்லாம் ஒரு சவுண்டு இருக்கும். அதில் வைங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வைங்கிறது வந்து ஒன்று வந்து வவலோட சவுண்டும் இருக்குது, கான்சனன்ட்டோட சவுண்டும் இருக்குது. ஸோ அதனால இது நீங்கள் செப்பரேட்டாக படிச்சுக்கலாம். இதுவே சியும் ஜியும் வந்து பார்த்தோன்னா அது கான்சனன்ட் தான். ஆனால் வந்து அது கூட வரக்கூடிய வவல் எழுத்தை பொறுத்து அதோட உச்சரிப்பு வந்து மாறும். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு லெட்டர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சி வந்து பார்க்கலாம், அதுக்கு அடுத்தது ஜி வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து சொல்லிக் கொடுக்குறத கிளியராக புரிஞ்சுக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இது வந்து ஹார்ட் சி, ஹார்ட் சி, சாஃப்ட் சி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இந்த சியோட சவுண்டு வந்து இக்கு அப்படிங்கிற சவுண்டு கொடுக்குறத ஹார்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது ரெண்டு கே வந்துச்சுன்னா இக் அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இக்குங்கிற சவுண்டு எந்த இடத்துல வரும்னா ஏஓயு, இந்த மூணு வவல் எழுத்துக்களுக்கு முன்னாடி சி வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ, சிஓ, சியு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல சிக்கு வந்து இக்குங்கிற சவுண்டு கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஸோ சவுண்ட்ஸ் லைக் அ ஷார்ட் வவல், ஷார்ட் வவலோட சவுண்டு ஆ, ஓ, யூ. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இக்குங்கிற சவுண்ட் வந்து கொடுக்கணும். ஏஓயு, இந்த மூணு எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிக்கு பக்கத்தில் ஏ வந்திருக்கு, ஓ வந்திருக்கு, யூ வந்திருக்குன்னா சியோட சவுண்டு இக்கு. அதுதான் ரூல். ஓகேங்களா. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க. ஸோ இங்கே எல்லாமே ஏ, ஓ, யூ வந்திருக்கா. ஸோ இதுக்கு முன்னாடி வரக்கூடிய சவுண்ட் நம்ம எப்படி கொடுக்கணும்னா இக்கு அப்படிங்கிற சவுண்டு தான் கொடுக்கணும். இக் ஆர், கார், கார். அதே மாதிரி கேபிள், கேபிள். ஸோ இங்கே வந்து இக்கு அப்படிங்கிற சவுண்டு வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இக்கு ஆச், கேட்ச், கேட்ச். இது வந்து காஸ்ட், இக் ஆ, காஸ்ட், காஸ்ட். இங்கே வந்து பார்த்தாலுமே நமக்கு ஆறு இங்கே வந்திருந்தாலும் ஸோ அடுத்து ஓ வருது இல்லையா, அடுத்த வவல் தான் நமக்கு பார்க்கணும். அப்போ இங்கே வந்து சீக்கு வந்து இக்குன்ற சவுண்டு தான் வரும். எப்படி படிக்கணும்? கிராஸ், கிராஸ். அதே மாதிரி கோல்டு, கோல்டு. நெக்ஸ்ட்டு இக்கு ஆ, கா, அப், கப். அதே மாதிரி க்ரூவல், க்ரூவல். க்ரஷ், க்ரஷ். ஸோ இங்கே சியோட சவுண்டு என்னன்னு வந்திருக்கு? இக்கு அப்படிங்கிற சவுண்டு வந்து வந்திருக்கு. எங்கெல்லாம் வந்திருக்கு? ஏ, ஓ, யூ. ஸோ இந்த மூணு எழுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பாருங்க, சியோட ரெண்டாவது சவுண்டு. மொதல் சவுண்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இக்குன்ற சவுண்டு பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து இஸ்ன்ற சவுண்டு வரும். ஸோ இது எப்படின்னா இஐஒய், சிக்கு அதாவது இஐஒய்க்கு முன்னாடி சி வந்துச்சுன்னா நம்ம இஸ் அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கணும். சிஇ, சிஐ, சிஒய். ஸோ இந்த இடங்கள் எல்லாமே என்ன சவுண்டு நீங்கள் கொடுக்கணும்? இஸ்ஸுங்கிற சவுண்டு கொடுக்கணும். ஸோ வந்து சினிமா, சிட்டி, சிலிண்டர், இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தோம்னா நம்ம இஸ்ஸுங்கிற சவுண்டு தான் கொடுப்போம். அப்போ சிக்கு ரெண்டு விதமான சவுண்டு இருக்குது. ஒன்று வந்து இக்குன்ற சவுண்டு, அடுத்தது வந்து இஸ்ன்ற சவுண்டு. இக்குன்ற சவுண்டு ஏஓயு எழுத்துக்களுக்கு முன்னாடி சி வந்தால் இக்குன்ற சவுண்டும், இஐஒய் இதுக்கு மூணுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இஸ்ஸுங்கிற சவுண்டு வந்து கொடுக்கணும். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. இங்கே எல்லாமே இ இருக்கு, ஐ இருக்கு, அதே மாதிரி ஒய் இருக்கு. ஸோ எல்லாமே என்ன சவுண்டு கொடுக்கணும்? இஸ்ஸுங்கிற சவுண்டு கொடுக்கணும். பாருங்க, சென்டர், சென்டர். ஓகேவா. அதே மாதிரி சிட்டி, சி, சிட்டி. ஃபேன்சி, சி, சி, ஃபேன்சி. சின்ஸ்,
since. ஸோ இங்கே வந்து யோசிக்கலாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எஸ் வருது இல்லைன்ட்டு இங்கே சிக்கு முன்னாடி பாருங்கள் ஈ வருது சிக்கு அப்புறமா ஈ வருது ஸோ இது வந்து இஸ்ன்ற சவுண்டில் முடியுது ஓகேங்களா ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து சை அப்படிங்கிற சவுண்டில் வந்து வருது அதே மாதிரி பென் சில் சி 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 ஜூ சி ஜூசி வாய்ஸ் வாய்ஸ் அதுக்கு அடுத்தது சிலிண்டர் சிலிண்டர் ஸோ இங்கே எல்லாமே சியோட என்ன சவுண்டு இஸ் அப்போ சிக்கு வந்து ரெண்டு விதமான சவுண்டு இருக்குது ஒன்று இக்குங்கிற ஹார்ட் சவுண்டு அதே மாதிரி இஸ்ஸுங்கிற சாஃப்ட் சவுண்டு இக்கு எங்கே வரும் ஏ ஓ யூ இந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி சி வந்துச்சுன்னா இக்குன்ற சவுண்டும் இ ஐ ஒய் ஸோ இந்த மூணு எழுத்துக்களுக்கு முன்னாடி சி வந்தால் இஸ்ஸுங்கிற சவுண்டு கொடுக்கணும் இந்த ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எழுத படிக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு அடுத்தது பாருங்க ஜியோட சவுண்டு நான் முன்னாடியே சொன்னேன் சிக்கும் ஜிக்கும் ரெண்டு விதமான சவுண்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ரெண்டு சவுண்டு இருக்குன்னு இதில் வந்து ஜிக்கு வந்து பாருங்க ஜி வந்து உங்களுக்கு சாஃப்டான சவுண்டு எங்கே வரும்னா இஐஒய் ஜிக்கு முன்னாடி இஐஒய் வந்துச்சுன்னா சாஃப்டான சவுண்டு இஜ் அப்படிங்கிற சவுண்டு வந்து கொடுக்கணும் எக்ஸாம்பிள் பாருங்க ஜிராஃப் ஜிராஃப் ஜெம் ஜிம் ஜியாண்ட் ஜெண்டில் ஸோ அடுத்தது பாருங்க ஏஜ் ரேஞ்ச் சேஞ்ச் ஏஞ்சல் பேஜ் கேஜ் பிரிட்ஜ் இட்ஜ் எட்ஜ் ஜென்ரல் ஹியூஜ் ஜீனியஸ் ஓகே டேஞ்சர் இதே மாதிரி ஃப்ரேஜில் ஸோ இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன சவுண்டுனா இஜ்ஜு அப்படிங்கிற சவுண்டு வந்து வருது இதுவே ஹார்ட் சவுண்டுன்னு நம்ம சொல்லும்போது பார்த்தோம்னா இக்கு அப்படிங்கிற சவுண்டு வந்து கொடுக்கணும் இக்கு இல்லை இக்கு இக்கு அந்த சவுண்டு வந்து கொடுக்கணும் எக்ஸாம்பிள் பாருங்க கோ கம் க்ளோ க்ரோ க்ளூ க்ளோப் கோட் கேலன் கேப் ஃப்ராக் லாக் பேக் ஆங்கிள் காபிள் கேலப் கிரீன் கிராஸ் கிளாஸ் ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஜி ரெண்டு விதமான சவுண்டு இங்கே ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஓ யூ ஓகேங்களா ஸோ ஜி ப்ளஸ் அதர் லெட்டர்ஸ் அதர் வவல்ஸ்னா ஏ ஓ யூ சிக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து இக்கு இட்ஜுன்னு வருது அங்கே வந்து இக்கு இஸ்ஸுன்னு வந்துச்சு ஸோ எக்ஸாம்பிள் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இந்த சி லெட்டர்ஸ்க்கான இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சாஃப்ட் இதில் வந்து செல் அதாவது இஸ்ன்ற சவுண்டில் எல்லாமே வரும் இஐஒய் இதுக்கு சாஃப்ட் எஸ் சவுண்டு செல் சேலரி சிமெண்ட் சேரல் ஆசிட் சினிமா சர்க்கிள் சைஃபர் சிவில் சிட்ரஸ் சிட்டிசன் சர்க்கஸ் சைக்கிள் ஃபேன்சி கேன்சல் இங்கே வந்து பாருங்க இக்கு சவுண்டு வருது ஏக்கு முன்னாடி வரனால இங்கே ஈக்கு முன்னாடி வரனால என்ன சவுண்டு வருது இஸ்ஸு சவுண்டு செல் கேன்சல் டிசைட் ரீசெண்ட் ரிசிப் ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் சி அதே மாதிரி இங்கே ஹார்ட் சி பாருங்கள் கார் கால் கேட்ச் குக் க்ரை க்ளே கிளிப் கிளம்ப் கிறிஸ்ப் கேக் கம் கேம் கேஸ் கவுண்ட் கான் க்ளவுன் பிகாஸ் பிகன் ஸோ இதெல்லாமே வந்து என்னது ஹார்ட் சி ஞாபகம் வச்சுக்கோங்க சாஃப்ட் சி ஹார்ட் சி எதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஜிக்கு அப்படின்னா நம்ம படிக்கிற நிறைய வேர்ட்ஸில் வந்து என்ன சவுண்டு சிக்கு கொடுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இன்றைக்கி லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி கொடுத்த வேர்ட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றதையும் மறக்க ஷேர் பண்ணிங்கன்னா தான் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அடுத்தடுத்த லெசன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ